சார், நீங்க நிறைய படம் எடுத்திருக்கீங்க. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வந்து வாழ வச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. நீங்க முதல் தடவையா வந்து ஒரு ஹீரோ எடுக்கும்போது, சம்பந்தப்பட்ட ஹீரோ, ஹீரோயின், டெக்னீஷியன்லாம் உங்கள வாழ்த்தலாம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவ்வளவு நல்ல படத்த அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கை குடுக்கலாம். எனக்கு தெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாரி 1, 2 பேர் தவிர வேற யாருமே சப்போர்ட் பண்ணலையே! என்ன காரணம்? சார் இத நான் ட்விட்டர்லயே போட்டிருக்கேனே சார். சிம்பிள் சார். நீங்க நீங்க ஏதோ மெசேஜ் போட்டீங்க. இந்த இந்த ஆள் வந்து என்ன? இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசரம் அலையறான். வெறும் பத்திரிகை, ஊடகங்கள் தவிர வேற யாருமே வரலன்ட்டு. அதுதான் உண்ம. இங்க வந்து நான் ஜெயிக்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். அதுக்கு பின்னால இருக்கிற பாலிடிக்ஸோ, பிசினஸோ இப்ப நம்ம பேசக்கூடாது இதுல. அத நான் ஜெயிக்கும்போது ஒரு நாள் நான் அன்னைக்கு சொல்றேன். எப்படி வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு கேளுங்க. அன்னைக்கு நான் பெருசா ஜெயிச்சுட்டு, எனக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரோட நான் பேரோட சொல்றேன். இப்ப அது பேச விருப்பம் இல்ல சார். பப்ளிக் எப்படி இருக்கீங்க? தியேட்டர் போனீங்கல்ல? ம். எப்படி இருக்குது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார் அதுதான் நான் சொல்றேன். உங்களால வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் அழுதாங்க. 40 வயசுக்குள்ள இருக்கவங்கலாம் ஹெவி ஹார்ட்டோட போனாங்க. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்குன்னு சொன்னவங்க தவிர, படமா இதுவரைக்கும் ஒருத்தர் கூட குறையா சொன்னதே இல்ல. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்க படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏறும், நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனா, டிக்கெட்டா போச்சா, நம்பர்ஸா போச்சான்னா சந்தேகம் சார். உண்மைய அதான் சொல்றோம். நானும் வந்து ஒரு 230 தியேட்டர்ல ஒரு 150 தியேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபோட்டோ போடுறாங்களோ, அதில மட்டும் நான் ஒரு 100, 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார். நான் அந்த புரொடியூசரா இருந்தா அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால தான் நான் இங்க இருக்கேன். அதுதான். சார் டைரக்டர் சார் தென்பாதியான். இப்போ இந்த விளையாட்டுத்துறை வந்து மேம்படுத்த முடியல, போகல. அதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. 2வது படத்துல யாரு மேல போக முடியல, அத யார் தடுக்குறாங்கங்கிறது 2 வருஷம்னு வைக்கிறீங்க. எந்த சமூகம் மேல போகல, எந்த சமூகம் தடுக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப யார் தடுக்குறாங்களோ, அவங்களுக்கான பதில் என்ன படத்துல இருக்கு? இல்லையண்ணா, நான் எடுத்த படத்துல சமூகம் சார்ந்து எதுவுமே இருக்காதானே? இல்லையா அப்ப இந்த வக்கீல் பேசிய லாங்குவேஜ் என்ன? இல்ல இல்ல எந்த இல்ல சமூகம் இல்ல யார் இல்ல இல்ல தடுக்குறாங்க? இல்லண்ணா இல்லண்ணா. ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் விக்டிம் பப்ளிக், அக்யூஸ்டு கவர்மெண்ட், அப்படிதான் இருக்கும்ண்ணா கதை. அப்போ லேடிய வக்கீல் பேசுறாங்கல்ல, அவங்களோட லாங்குவேஜ் எப்படி பதிவு பண்றீங்க? அது அவங்க லாங்குவேஜ்ண்ணே. அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய அட்வொகேட் ஜெனரல். இதுல வந்து ஒரு எக்கனாமிக் வேரியேஷன் தான் பேசியிருப்பேன். காசு இல்லாதவங்களுக்கும் காசு இருக்கிறவங்களுக்குமான போராட்டம் தான் அது. அப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க, அதிகாரத்துக்கு வந்தவங்களும், அதிகாரத்துல இருக்கிறவங்களும் என்னவா அணுகுறாங்க மக்கள அப்படிங்கிறது தானே. சமூகம் சார்ந்த ஒரு இடத்துல கூட இருக்காதுண்ணே. ஏன்னா, விளையாட்டுத் துறையில எல்லா சமூகம் சார்ந்துமே கீழ தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் தவிர எல்லா விளையாட்டுத் துறையில இருக்கிற விளையாட்டு வீரர்களும் கீழ தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லா சமூகமும் கலந்திருக்குது. சார் கேஜே சார் இங்கே வாழ்த்துக்கள் சார். நல்லா இருந்தது படம். தேங்க் யூ சார். இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இல்ல நேஷனல் அத்லெட்டிக்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் இல்ல ஏதாவது சம்பந்தமான கிளாரிஃபிகேஷன் அது மாதிரி ஏதாவது இருந்ததா? அதெல்லாம் ஒரு ஃபோனும் வரல சார். பாவம் எங்க புரொடியூசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ட போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர மீட் பண்ணாங்க. ரிலீஸுக்கு முன்னாடியே மீட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் கேட்கிற கேள்வி, இந்த ஆதிரன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாவே, இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். போதை வில்லேஜ், போதையா மாறிட்டு இருக்குன்ட்டு. இது எல்லாமே இந்த படத்துல சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன சொல்யூஷன்னு நீங்க வெளில தேட தேவையில்ல. இந்த படத்த பார்த்தாவே கஷ்டப்பட்டு உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்ல. போய் டாஸ்மார்க் போய் ரிசர்ச் பண்ணாங்கல்ல போன கவர்மெண்ட். அது மாரிலாம் பண்ண தேவையில்ல. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த ஸ்போர்ட்ஸ எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தேங்க் யூ. வாழ்த்துக்கள் கேஜேஆர் சார். ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம்.
இது தமிழ் சினிமால ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படமா நாங்க கருதுறோம். இந்த நம்ம மாதிரி மட்டும்தான் சார் நீங்க மட்டும்தான் கருதுறீங்க. இல்ல அப்படி கிடையாது சார். இது நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் சொல்லியிருக்கிற உண்மை வந்து ரொம்ப சாதாரண உண்மை கிடையாது. இது ரொம்ப பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, த ட்ரூத் இஸ் தட் திஸ் ஃபிலிம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. இட் இஸ் அ லேண்ட்மார்க் ஃபிலிம். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். என்னுடைய கேள்வி வந்து டைரக்டருக்கு. இந்த மாதிரி கோவம் நீங்க சொல்லும்போது, நீங்க பேசும்போது, இந்த படம் வந்து கோவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்கு. ஆனா உங்களுக்கு மாத்திரம் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? என்ன ஸ்பெசிபிக் ரீசன்? ஸ்பார்க் ஃபார் தி ஃபிலிம்? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே. என்னோட கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வடுவூர். என்னோட கிராமம் விளையாட்டு கிராமம். இப்போ அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கும் விளையாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. என் ஊருக்குள்ள இருக்கிற விளையாட்டு கபடி, வாலிபால் பிளேயர்ஸை தமிழ்நாடு, இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே சொன்னாலும் என் ஊரை தெரியும். என் ஊரை எல்லா ஊருக்கும் தெரியுங்கிறதே நான் இந்த கதைக்கு ரிசர்ச் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் என் மாமன் பையன் பேரை சொல்லி ரைட் ஆர்ச் ஆடினா சூப்பராக ஆடுவானு சொல்கிற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி தேடும்போது அது பெரும்பான்மையான கிராமத்தில் அது இருக்குது. என்னன்னா விளையாட்டு வீரர்கள் சரியாக இருந்தால் அந்த சமூகம் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது வந்து விளையாட்டு வீரர்கள் நான் வந்து பார்க்குறேன். அதாவது இன்னைக்கு வந்து போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக சமூகத்தில் ஊடுருவி இருக்குது. அதை ஒரு மினிமமாக வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க தான் அதை நோக்கி நகராமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கைவிட்டு எனக்கு முதல்ல அந்த 2-3 இடத்துல கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு அண்ணன் கூட போன மீட்டில் கேட்டாங்க, ஸ்மோக்கிங் கார்டு ட்ரிங்கிங் கார்டு போடலை அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறப்ப எனக்கு மது எனக்கு நீடே இல்லையே. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி குடிப்பான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி தம் அடிப்பான், எனக்கு அதுக்குள்ளே போகவே எனக்கு தோணலை. ஏன்னா நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் சோத்துக்கு வழியிலனா கூட ஓட தான் நிற்கிறான், குடிக்க தோணலை. அப்படி இருக்கும்போது எனக்கு அது இதுதான் இந்த ஸ்பார்க் இங்கேருந்து ஆரம்பிச்சது தானே. அது இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க, இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில வந்து ஹிட்டான ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர வச்சு அத ப்ரமோஷன் பண்ணுனதுனால தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு. நீங்க சார் ஆனா நான் சொல்லவே இல்லையே சார். எனக்கு புரியல சார். இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப இன்ஃப்ளூயன்சர வச்சு நீங்க வந்து நான் இத பண்ண என்னால முடியாது. அதுக்கான என்ட்ட சோர்ஸ் இல்ல அப்படின்னு இல்ல இல்ல அவர் சார் சொன்னது என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட்ல வந்து எவ்வளோ காசு வாங்குனீங்கன்னு சொன்னாரு. அதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய பெருந்தன்மையை சொன்னாங்க. படம் அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு அது காசு வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மீனிங்ல சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரு, அந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர் ட்ரெண்ட் சூட்ன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் சூட் என்ன சொல்றாங்க, நீ போய் படத்தை பாரு, படம் நல்லா இல்லைன்னா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. ஓகே சார். ஓகே. அப்ப இப்போ ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர வச்சு தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு அந்த படங்கள். ஓகே. அது மாதிரி நீங்க வந்து இந்த படங்களுக்கு வந்து நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுனா, நீங்க போட்ட காசு ஒருவேளை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? சார் அப்படி ஸ்கேம் பண்ணி இந்த நல்ல படத்தை நான் தப்பா காட்ட விரும்பல சார். நான் ரணசிங்கமோ அறமோ நான் அப்படி பண்ணல. மீதி படம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனா இந்த படம் அதுக்குள்ள வர சப்ஜெக்ட் இல்லை சார். இந்த படம் உண்மையா ஜெயிக்கணும், உண்மையான மக்கள் பார்க்கணும். பார்த்த ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேர்ல 999 எல்லாமே படத்தை நல்லா தான் சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துன நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஐட் லைக் டு வெல்கம் முகமது யாசின் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். 25th நேஷனல் டெஃப் சீனியர் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஒருத்தர், 100 மீட்டர் ரிலே கோல்டு மெடலிஸ்ட், 400 மீட்டர் ரிலே கோல்டு மெடலிஸ்ட் இருக்காங்க. அண்ட் சுரேன் நம்ம கூட படத்துலையும் வந்து நடிச்சிருக்காரு ஒருத்தர். அவர் வந்து ரியல் அத்லீட், 400 மீட்டர் 200 மீட்டர் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரீசெண்டாக ஸ்டேட் கோல்டு மெடல் வாங்கின ஒருத்தர். அப்புறம் தமிழ்நாடு கராத்தே சாம்பியன்ஸில் கோல்டு, பிரான்ஸ் அண்ட் சில்வர் வின் பண்ண நம்மளோட டீம் நம்ம கூட இருக்காங்க. நேற்று வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இந்த ஒரு நேரத்தில் இவங்க எல்லாருமே நம்மளுடைய இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பெருமை சேர்த்துன நம்மளுடைய வீரர்கள் நம்ம கூட இருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல்களோட வெல்கம் பண்ணலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இவங்களும் நிறைய போராட்டங்களும் விஷயங்களும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் வந்து பேசலாம் ப்ளீஸ். இதுல முகமது யாசின்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல திடீர்னு ட்ரெண்ட் ஆனார். அவர் காது கேட்காது. அவர் வந்து 200 எல்லாத்துலேயும் கோல்டு மெடல். அவருக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடையல. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் 1000 பேர் இருக்காங்க. என்னால் முடிஞ்சது
இந்த ஒரு 3 பேருக்கு தான் என்னால முடிஞ்சது நான் பண்றேன். ஆனா மீதி பேருக்குலாம் என்னால பண்ண முடியாது. இந்த படத்த ஜெயிக்க வச்சீங்கன்னா, இந்த படத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடுச்சுன்னா, இது மாரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த படம் ஒன் அண்ட் ஒன்லி இவங்கள மாரி ஆளுங்களுக்கு சமர்ப்பணம். இதுல காசுன்றதுக்கு அப்பாற்பட்டு இவங்களுக்கான எடுத்த படம் இது. இத கொண்டு போறது இத கேள்வி கேட்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. இத நீங்க தான் கேள்வி கேட்கணும். தேங்க்ஸ். முகமது. வணக்கம், என் பேர் முகமது யாசின். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். நான் வந்து என்னோடய ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாங்களே, நான் சில மீட்டுக்கெலாம் போவேன். நேஷ்னல் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் போவேன். அதில் எல்லா மீட்டும் போய் அட்டன் பண்ணிக்கிறேன், மெடல் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் சில பேரண்ட்ஸில் வருவாங்க, என்னை மாதிரி காது கேட்காதவங்க, அது மாதிரி பேரண்ட் நிறைய பேர் வருவாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏங்க நீங்கள் நல்லா ஓடுறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்தியா அளவில் ஓடிக்கிறீங்க, ஸோ நீங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கு இது ட்ரைனிங் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு. ஏன் ஏன் கேட்டேங்க. அது நான் ஏன் இல்லைன்னு சொன்னேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த குழந்தைங்க தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் கைடு பண்ணுறதில்ல. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த மாற்றுத்திறனாளிகளாம் சிறப்பாக விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, சரியான கைடு கிடைக்கல, அண்டு சரியான கிரவுண்டு கிடைக்கல, இன்னொன்று ப்ராப்பராக கோர்ஸ் கிடைக்கல. இவங்களாம் கிடைச்சா கண்டிப்பாக இவங்களாம் நிச்சயமாக மெடல் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாலுக்கா இருக்கும், தாலுக்காவில் ஒரு கிரவுண்டு ஒரு ப்ராப்பராக கோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிச்சயமாக ஒலிம்பிக் கோல்டு மெடல் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இயற்கையாகவே எல்லா சிறப்பாக பொண்ணுங்க பசங்க சிறப்பாக நல்லா ஓடுறாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஏதோ பண்ணலான்னு பார்த்தா சரி அவங்களுக்கு ஏதோ கிடைக்கணும் என்னோடய கோரிக்கை. ஸோ அதனால் தேங்க்யூ. படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சுரேன். இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை ஃபஸ்ட் டைம் நான் சம்பாரித்து ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு சேரீ வாங்கி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் என் வீட்டில் என் பேரண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு போனேன். இந்தளவுக்கு பண்ணியிருக்கடா, நல்லா சூப்பராக பண்ணுறா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி எல்லாருமே எழுதாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு, எல்லாருக்கும் பிரசாந்தனு சாருக்கு, சார் கூட ரொம்ப கூட அவர் கூட நான் பண்ணதுக்கு அத்லெட்டிக்ஸ் சார் கூட ஓடின என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசுகிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இதுக்கு வெக்கப்படணும். அவன் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தான்னா அது சினிமாவில் சம்பாரித்து வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி இருந்துடக்கூடாது. அவன் ஸ்போர்ட்ஸில் சம்பாரித்து வாங்கி கொடுத்தான். இதுவே இந்த படத்துக்கு எக்ஸாம்பிள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் சார் கூட இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சார். ஓகே ப்ளீஸ் பேசுங்க. வணக்கம், என் பேர் வந்து மோகன்லக்ஷ்மி. நாங்கள் சென்னை தான். நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக நான் வந்து ஒரு கராத்தே அத்லெட். கண்டினியூஸாக ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போது கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் ஒழுங்காக இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே நேஷ்னல் பிளேயர்ஸ், ஸ்டேட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு வந்து இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. எங்களோட மெயினான ரெக்வெஸ்ட் என்னென்னா, கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் சிஎம் ட்ராஃபியில் எங்களை ரெகக்னைஸ் பண்ணி கராத்தே கேம் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் எங்களோட ரெக்வெஸ்ட். இப்போ சிஎம் ட்ராஃபியில் கராத்தே இன்க்ளூட் ஆச்சுன்னா நாங்கள் இப்போது படுற கஷ்டம், எங்களுக்கு ஃபண்டு, கவர்மெண்ட் ஜாப் இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். எங்களால் அகாடமிக்ஸும் பார்க்க முடியும், ஸ்போர்ட்டும் தமிழ்நாடு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இன்னும் எங்களால் பெரிய லெவலில் ப்ளேஸ் பண்ண முடியும். நேஷ்னலாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் இந்த ரெக்வெஸ்ட் வந்து நாங்கள் வைக்கிறோம். சிஎம் ட்ராஃபியில் வந்து கராத்தேவை இன்க்ளூட் பண்ணணும்னு.
பண்ணால் இங்கே இருக்க கராத்தே அத்லெட் எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருமே நிறைய சுச்சுவேஷனில் எங்களால் ஃபண்ட் இல்லாமல் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்காம நிறைய இடத்துல தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி எங்களால் ப்ளே பண்ண முடியாமல் இருந்திருக்கு. இது எல்லாமே இல்லாமல் எங்களால் ஸ்போர்ட்டில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறதுக்கு இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. கராட்டே கோச் என்னை பார்த்துக்கோங்க, எனக்கு 41 இயர்ஸ் ஆகுது. இப்போ சாயில் ஏசியன் கேம்ஸ் ஜப்பானில் நடக்கிறதுக்கு சாயில் நானும் ஒரு ஆள் செலக்ட் ஆகிருக்கேன். டாப் 4ல் இந்தியாவிலேருந்து டாப் 4ல் நானும் ஒரு ஆள். இப்போ 41 இயர்ஸில் அங்கீகாரம் கிடைக்காம இதோ இப்போ பாரதி மலர் எல்லாமே இங்கே வாங்க. பாரதி ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து மை கேர்ள் பாய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கேர்ள் தான், ஃபீமேல் தான் இவங்கெல்லாம். இப்போ இவங்க பாரதி வந்து ஏசியன் லெவலில் 7th பொசிஷனில் இருக்காங்க. இப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் 7th பொசிஷன் இந்தியாவுக்காக விளையாடி. மலர் வந்து ஏசியனில் 5th பொசிஷனில் இருக்காங்க. சைனாவில் நடந்த மேட்ச்சு 2025ல். இப்போ 26க்கு அடுத்த இது போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க 5th பொசிஷன்லேருந்து கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக்சுவலாக நான் வந்து 5th பொசிஷனில் வந்திருக்காங்க. எல்லாம் ஓன் காசு, பேரண்ட்ஸ் தான் இங்கே இருக்காங்க, எல்லாம் அவங்க காசு தான். இதே கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ இவங்க கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு கேட்குறேன். 5th ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் தானே. அப்போ ஆனால் நாங்கள் ஓனாக ரெடி பண்ணி கொண்டு போதும், எல்லாமே ஓன் காசு. அப்போ ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸும் பட்ஜெட் இல்லாமல் அனுப்ப மாட்டேன்றாங்க, ப்ராக்டிஸ் அனுப்ப மாட்டேறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, சரி பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸே சார் ஸ்கூலில் சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, தாம்பரம் தானா கராத்தே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுதாங்க பேரண்ட்ஸ். இப்போ நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, சாயில் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் டாப் 4ல் ஏசியன் கேம்ஸுக்கு செலெக்ஷன் வச்சு நேஷனல் ஸ்குவாடில் இருக்கேன். நான் டாப் 4ல் இருக்கேன். அப்போ ஏசியன் கேம்ஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியல. எல்லாமே ஓன் காசாக பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவங்களால எல்லாமே பெரிய பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே மிடில் கிளாஸு லோ கிளாஸ் ஃபேமிலி தான் கராட்டே பண்ணுறாங்க. அப்போ ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் போய் மெடல் அடிக்கவே முடியாது. அந்த க்ரௌடு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் இவங்களாம் டிஸ்ட்ரிக்ட் கோல்டு அடித்து, ஸ்டேட் கோல்டு அடித்து, நேஷனல்ஸில் கோல்டு அடித்து அப்பவும் போனவங்க. ஆனாலும் ரெகக்னேஷன் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இது எல்லாமே கிடைக்குது. எல்லா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நேஷனல்ஸ் போவோம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நேஷனல் பிளேயர்ஸும் வருவாங்க. அவங்ககிட்டே பேசும்போது நாங்கள் வந்தது எல்லாமே ஓன் கவர்மெண்ட் ஃபண்டு, அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நேஷனல்ஸ் வரும்போது இவங்க ஓன் ஃபண்டாக இருக்கும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ண முடியல எங்களால். நான் ஆக்சுவலாக வந்து வாலண்டரியாக வந்தேன், எப்படியோ இதுதான் ரீசன். கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏசியன் கேம்ஸில் இருக்குது, கராட்டே வந்து ஏசியன் கேம்ஸில் இருக்குது, நேஷ்னல் கேம்ஸ், நேஷ்னல் யூனிவர்சிட்டி கேம்ஸில் இருக்குது, ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் டிராஃபியில் கூட எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுறது? இது ஆக்சுவலாக சார் திடீர்னு பேட்டியை கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டாங்களா, கைக்கெல்லாம் வருது எனக்கு ஃபஸ்ட் டைம் பேசுச்சு. ஆனால் சொல்லணும்னு தோணுது. ஆனால் கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து கராட்டே வந்து இன்டர்நேஷ்னல் கேம், ஒலிம்பிக் கேம்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கணும் ஆடலாம். அப்போ நாங்கள் எப்படி அடிக்க முடியும்? ஓன் காஸ்ட்லேயே போய் அடிக்க முடியும். நாங்கள் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இப்போ இவங்க வந்து 4 டைம் இந்தியாவுக்காக விளையாடிருக்காங்க. சவுத் ஏஷியனில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. பூட்டானில் ஏசியனில் பிலிப்பைன்ஸில் டாப் 7, 8 அந்த பொசிஷனில் வந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் நேஷனல்ஸ் மறுபடியும் ஸ்ரீலங்காவில் கோல்டு அடித்தாங்க. சவுத் ஏஷியனில் போய் 7th பொசிஷன் வந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் டைமாக நேஷனல் செலக்ட் ஆனாங்க. லாஸ்ட் இயர் சவுத் ஏஷியனில் கோல்டு அடித்தாங்க ஸ்ரீலங்காவில். அப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் ஏசியனில் 5th பொசிஷன், ஜஸ்ட் மெடல் மிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. மெடல் ஃபஸ்ட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு மெடல் நாங்களாக இருந்திருப்போம் ஏசியன் இன்டர்நேஷ்னலில். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த டைம் அனுப்புங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கடவுளை வேண்டிக்கிறாங்க. இந்த நேஷனல் செலெக்ஷனுக்கு கடவுளை வேண்டிக்கிறாங்க, என் பொண்ணு செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறாங்க. அவங்க இப்போ நேஷனல் பிரான்ஸ் மெடல் கடவுளை வேண்டிக்கிறாங்க. ஏன்னா ஐயோ மறுபடியும் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை, செலக்ட் ஆகிட்டா கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் கிட்ட. கொஞ்சம் அப்போ காசு இல்லை. இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல், என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட். சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட். இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லா படிக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. பாருங்க, இது சாருக்கும் அந்த இந்த படத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் பாரதிக்கெலாம் அப்படியே சூட் ஆகுது. நான் இன்னும் மூவி பார்க்கல. நாங்கள் நேற்று தான் போபால் போயிட்டு வந்தோம், சாக்கோட்டாவில் வந்தோம். இன்றைக்கி கண்டிப்பாக மூவி பார்த்துருவோம். ஆனால் வந்து கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து கராத்தேக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் இருக்கோம், எங்களுக்கும் இந்த கிரிக்கெட்டை தவிர நம்ம இதுவில் ஸ்போர்ட்ஸே டெவலப் ஆக மாட்டேன். எங்கள் ஃபீல்ட் சான்ஸ் கிடச்சிச்சு நான் பேசிடுறேன்.
ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஆனால் சிஎம் ட்ராஃபி இதெல்லாம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் எங்களாலையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பசங்களை ரெடி பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். மைக் சார், மைக்ல பேசுங்க சார். முன்னாடி உதயநிதி ஸ்டாலினும் சரி, சரிங்க சார். இப்போ இருக்கிற ஆதவ அர்ஜுனாவும் சரி, சரி சார். விளையாட்டு வந்து விவசாயத்தை தாண்டி நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லி அது சர்ச்சையாச்சு. இப்போ இது எல்லாமே ஸ்டண்ட் தானா சார்? எல்லாமே பண்ணுறாங்க சார். அது எங்கள் கேமுக்கு பண்ணலன்னு தான் நாங்கள் சொன்னோம். விளையாட்டில் ஏன்னா இவர் சொன்னப்பே அந்த வருத்தம் தெரிஞ்சுது. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பற்றி சொன்னது நம்மளுக்கு டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாம் ரொம்ப நாளாக மீட் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுறாங்க, அதுவே மீட்டிங் நடக்கல. அவங்களுக்கு வேறு ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ என்னவோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரக்கூடாது. இப்போ கடந்த 2 ஆட்சியை சொன்னீங்கன்னா கரெக்டு, ஏன்னா ரிசல்ட் இல்லை. உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் அவங்க போகிற டிக்கெட், நான் படத்தில் சொல்கிறேன், நான் போகிற டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டாவது, ட்ரெயின் டிக்கெட்டாவது எல்லாம் சொந்த காசு. குடிக்கிற தண்ணி கூட எந்த தான். அதுதான் உண்மையானது. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் டைரக்டர்ஸ் எழுதின ஒவ்வொரு வசனமும் அவங்கேருந்து எடுத்தது தான். இல்லை, விளையாட்டுத்துறையே இவங்க விளையாட்டாக தான் ஆமாம் பார்க்கணும். ஆமாம் ஆமாம் அப்படிதான் இருக்குது. ஆமாம். அதாவது உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு படத்துக்கே அங்கீகாரம், நாங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணியும் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்துக்கு ரசிகர்கள்ட்ட எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? அதான் சொல்கிறேன், இந்த படம் ஜெயிச்சதுன்னா விளையாட்டு வீரர்கள் ஜெயிப்பாங்க. இந்த படம் தோத்துச்சுன்னா விளையாட்டு வீரர்கள் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. நான் இன்டர்வியூவில் சொன்னது தானே, இந்த கதையில் நான் பேசியிருக்கிறது நான் ரிசர்ச் பண்ணதில் ரொம்ப குறைஞ்ச சதவீதம், ஒரு 10% தான் நான் பேசியிருக்கிறேன். இவங்க எனக்கு தெரியாது இங்கே வருவாங்கன்னு. ஆக்சுவலாக என் படம் பார்த்துட்டு இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 13 பேர் ரெடியாக இருந்தாங்க. அதை நம்ம எதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. பத்திரிகைக்கு இருக்கிற அளவற்ற சுதந்திரம் வந்து என்ன வேணாலும் நிகழ்த்தும்னு நம்புகிறவனா. நான் கொஞ்ச நாள் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கிரவுண்டு வாசலில் சும்மா ஒரு பாக்ஸ் வைங்கண்ணே. ஏன்னா எந்த பிளேயரும் நேரடியாகவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்போர்ட்டில் இருக்கும்போது சொல்ல முடியாது. ஒரு பாக்ஸ் ஒன்று வைங்கண்ணே. அந்த பாக்ஸுக்குள்ள என்ன விழுவுதுன்னு மட்டும் நம்ம பார்த்து நம்ம பேசினாலே போதும். என்னென்னா இங்கே வந்து பிரச்சனையே என்னென்னா, இது வந்து தொட்டோம்னா ரொம்ப பெருசாக மாறும். பட்ஜெட்டில் ஆரம்பிக்கணும். அது பட்ஜெட்டில் ஆரம்பித்து அரசும் அதிகாரிகளும் அக்கறைப்படுறதில் வந்து நிற்கணும். அது இங்கே விளையாட்டு இதில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அபியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணு ஒருத்தி, சத்யா ஒருத்தி பேசுவாள்ல இங்கே, ஏன்னா இங்கே விளையாட்டோட மதிப்பே தெரியாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு. அதை தான் ஹீரோ பேசுவார். அப்போ இழுத்து மூடுங்க அப்படின்னு. அது சரியான ஆர்கியூமெண்ட்டானு எனக்கு தெரியாதுண்ணே. நீங்கள் இந்த கதையை எழுதி முடிக்கும்போது எனக்கு வேறு என்ன எழுதுறதுன்னு தெரில. நீங்கள் கராத்தேயில் வெறும் 5 பேருடைய பிரச்சனை இதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இருக்கிற ஒரு 40-50 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே ஒரு 33 to 36 இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஒரு 50 to 55 கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா, அதான் இந்த கதையை எழுதி முடிக்குமே எனக்கு ஒன்று தோணுச்சுண்ணே. ஒரு வேளை எனக்கு எல்லா விதமான சக்தியும் இருந்தால் அரசு மேலேயே வழக்கு தொடுத்து நான் ரெடியாக இருப்பேன். ஏன்னா அப்படி இருக்குதுங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனையை பேசாமல் நம்ம சும்மா கடந்து போகவும் முடியாதுன்னு. என்னென்னா நீங்கள் ஒரு 20 வருஷத்தை ஒரு விளையாட்டு வீரன் வந்து ஒப்பு கொடுக்குறான் அந்த நாட்டுக்காக. அவன் அடிக்கிற கோல்டு பேரில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் எழுதுறீங்க. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறோம்? எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. இது வந்து என்னென்னா, இது காலங்காலமாக புறையோடி கிடக்குது. இது நான் உலகத்திலே வஞ்சிக்கப்பட்ட இனம்னா உதவி இயக்குனர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கதைக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அது ரொம்ப குறைந்த சதவீதமாக அந்த செய்கிறதுக்குள்ளே நிறைய ஊழலும் நிறைய ஒரு உள்ளடி வேலைகளும் நடக்கிறதுனால அது போய் பெருசாக சேர்றதே இல்லை. இந்த விளையாட்டுக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு திரும்பி பார்த்தா லைஃப் இல்லை, வேற எங்கே போவாங்க? எல்லாரும் கதை கேட்க முடியும், ஆனால் எங்கே போய் இருப்பாங்க? அந்த கேள்வி பெருசாக இருக்குது. அதுதான் அந்த ஆதங்கம் தான் இந்த கதைன்னு நான் சொன்னது. ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக பாதி வந்து லா படிக்கிறாங்க. லா படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கேஸு நீ தான் போடணும் பாதி எங்களுக்கு கராட்டேக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன். நான் உண்மையை இப்போ செகண்ட் இயர் படிக்கிறாங்க. முடித்த உடனே ஃபஸ்ட்டு கேஸு கோர்ட்டில் நீ தான் கேஸ் ஃபைல் பண்ணணும். என் ஃபீலிங் எல்லாத்தையும் சொல்லணும். நம்ம ஃபீலிங் எல்லாம் சொல்லி இது ஃபஸ்ட்டு கேஸு என் கராட்டே கேம் தான் போகணும். அதனால தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கராட்டேயில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அச்சீவ் பண்ணி தான் செலக்ட் ஆகிருக்காங்க. அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு தான் கேஸ் போகணுன்னு அந்தளவுக்கு என் மேலே அவ்வளோ கோவம். சாரி, நான் இது சார் சொன்னதால் தான் எனக்கு தான். சார் ஒரு 2 minutes தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்ஸ் SGFA-உடைய 3 வருஷமாக 2023லேருந்து நான் தான் கோச் போகிறேன். இன்றைக்கி வரையும் கரண்ட்டில் இதில் வந்து நான் தான் டீம் கோச்சாக தமிழ்நாடு டீமை அழைச்சிட்டு போகிறேன். Under 14, Under 17, Under 19. இப்போ நீங்கள் நேஷ்னல் கேலண்டர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு வந்து எந்த கேமுமே நேஷ்னல்ஸ் வந்து ரேராக தான் ஹோஸ்டே பண்ணோம். நாங்கள் எப்போவுமே நேஷ்னல்ஸ்க்கு வந்து அதர் நார்த் சைடு தான் போனோம். ஃபண்ட் இல்லையா, பட்ஜெட் ப்ராப்ளமாக நாங்கள் எவ்வளோ புஷ் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் ஒரு நேஷனல்ஸ் எடுத்து நடத்துங்க, தமிழ்நாடுலேருந்து புஷ் பண்ணுங்க. கடைசியாக யார் நடத்துறதுன்னு கேள்வி வரும்போது பட்ஜெட் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று சொல்லி எங்களை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, வந்தோம் நேஷனல் கேலண்டர் ரிலீஸ் ஆச்சு. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஒரே ஒரு வாட்டி, இந்த வாட்டி தான் தெலுங்கானாக்கு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அதர் ஸ்டேட்ஸ் நேஷனல்ஸ். இப்போ கூட நாங்கள் ஒரு திபுகார் ஒரு யூனிவர்சிட்டி மேட்ச் போனோம். வித்தவுட் ஒரு ட்ரெயின் கன்செஷன், ஒரு எமர்ஜென்சி கோட்டாக்கு ஒரு 2 பேர் கூட டிக்கெட் கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்போ சார் வந்து கவர்மெண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுனால அந்த ஒரு இது பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இதுவரையும் எங்களுக்கு பண்ணலை. புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட் பண்ணுமான்ற ஒரு கோரிக்கைக்காக தான் எங்களுக்கு வந்து சார் கூப்பிட்டோன்னே, சரி நாங்கள் டீமை கூப்பிட்டு வரோம் சார், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுதான் சார் விஷயம். இப்போ நடக்கிற ஸ்போர்ட்ஸ் எங்கள் கராத்தேல மட்டும் சொல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ் 68 டிசிப்ளின்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸில். அந்த கேம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூட சவுத்தில் நடக்குது. ஏதாவது 1, 2 ரேர் நடக்கும். அது கூட ஏதாவது ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எடுத்து பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு காலேஜ் எடுத்து பண்ணுவாங்க. அதான் சார் விஷயம். தேங்க்யூ.